Welcome to mathsmmkmr channel. Welcome students and aspirants. So in the video la vandu நம்ம 11th standard maths chapter 3 trigonometry la example 3.10 வந்து பார்க்க போறோம். 3.10 ல find the values of sin of -45 cos -45 cot -45 degree உடைய values என்னன்னு find பண்ண சொல்றாங்க. இந்த ஃபார்முலாஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸில் போட்டிருப்போம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர்ஸில் டாபிக்ஸ் வந்து தனித்தனியாக அந்த பேசிக்ஸ் அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ட்ரிக்ஸ் ஈஸி ட்ரிக்ஸாக வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா அது ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஈவன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா அது வந்து மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம். மைனஸ் டீட்டா உள்ள மைனஸ் டீட்டா இந்த ஆங்கிள் இதெல்லாம் இருந்தால் அந்த மைனஸ்க்கு வந்து வெளியில் எழுதிட்டு மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாக்கு காஸ் டீட்டா தான் பாசிட்டிவில் தான் எழுத முடியும். இந்த ரெண்டு தெரிஞ்சால் மட்டும் போதும். இதை வச்சு மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். மற்றதுக்கு எல்லாமே இந்த சைனையும் காசும் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். அதாவது டேன் டீட்டா நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. டேன் டீட்டான்றது என்ன, நமக்கு சைன் டிவைடட் பை காஸ், சைனை காசால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு டேன் டீட்டா கிடைக்கும். இப்போ tan ஆஃப் மைனஸ் டீட்டா வேணும்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா டிவைட் பை காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா போடணும். இந்த சைனுக்கும் காசுக்கும் டிவைட் நம்ம போட்டோம்னா மைனஸ் சேர்த்து வரும். கீழே மைனஸ் மேலே மைனஸ் இருந்தால் தான் கேன்சல் ஆகும். மேலே மட்டும் தான் மைனஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் போட்டு சைன் பை காசை நம்ம என்ன எழுதுவோம், tan டீட்டான்னு எழுதுவோம். அப்போ tan ஆஃப் மைனஸ் டீட்டா வேணும்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவையும் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவையும் டிவைட் பண்ணோன்னா மைனஸ் ஆஃப் tan டீட்டா அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் தென் நம்ம என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணோன்னா சைன் ஆஃப் மைனஸ் 45 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைன் ஆஃப் மைனஸ் 45 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சைன் ஆஃப் மைனஸ் 45 டீட்டா இருக்க இடத்துல மைனஸ் 45 இருக்குது. அதாவது டீட்டான்றது அந்த ஆங்கிள், அந்த ஆங்கிளுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம். சைன் ஆஃப் மைனஸ் 45 மைனஸ் சைன் 45 டிகிரி அப்படின்னு எழுதலாம். சைனுக்கு 45 டிகிரி என்ன அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டேபிள் ஒன்று இருக்கும். அந்த டேபிள் தான் வைட்லி யூஸ் பண்ணுற ட்ரிகோனோமெட்ரிக் வேல்யூ ஃபங்க்ஷன் டேபிள்ஸு. அதில் நமக்கு சைனுடைய ஆங்கிள்ஸ் வந்து 0க்கு எவ்வளோ, 30 டிகிரிக்கு எவ்வளோ, 45 டிகிரிக்கு எவ்வளோ, 60 டிகிரிக்கு எவ்வளோ, 90 டிகிரிக்கு எவ்வளோன்றதை நம்ம மெமரைஸ் பண்ணணும். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிகோனோமெட்ரின்னு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஸோ சைன் 0ன்றது 0, இந்த இடத்துல 1/2, இந்த இடத்துல 1/√2 அண்ட் இது வந்து √3/2 அண்ட் 90 வந்து 1 ஆகிடும். காஸ்க்கு நம்ம வேணும் அப்படின்னா இதை அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதாக, இந்த 1 இங்கே, இந்த √3/2 இங்கே, இந்த 1/√2. 45ல் வந்து சைனும் காசும் வந்து ஒரே வேல்யூ வரும். இந்த 1/2 இங்கேயும், இந்த 0 இங்கேயும். tan டீட்டா நமக்கு வேணும்னா இதை இதால் டிவைட் பண்ணோம். 0/1ன்றது 0 ஆகிடும். இதையும் டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல 3 கிடைக்கும். ஏன்னா tan டீட்டான என்ன, சைன் டிவைடட் பை காஸ். அதனால் சைனையும் காசையும் டிவைட் பண்ணுங்கள். இங்கே ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது 1 வேல்யூ வரும். டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆகிட்டு √3 கிடைக்கும். 1/0ன்றது அன்டிஃபைன்ட், அதாவது இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸாம் அப்போ இந்த டேபிளில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை ரிவர்ஸில் எழுதிட்டு டேனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வேணும்னா சைன் 45 டிகிரி என்னன்னு பார்க்கணும். சைன் 45 டிகிரின்றது 1/√2, முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுட்டு 1/√2. ஸோ சைனுடைய மைனஸ் 45 டிகிரி அப்படின்னா அதோட வேல்யூ 1/√2. செகண்ட் கொஷின் காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு என்ன, ப்ளஸ் காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரியை காஸ் 45 டிகிரின்னு எழுதிக்கலாம். காசுக்கு 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஸோ 1/√2 தான் இதுக்கான ஆன்சர். காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரியோடைய வேல்யூ வந்து 1/√2. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, காட் மைனஸ் 45 டிகிரின்னு கேட்குறாங்க. நீங்கள் காட் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்து காட்டோடைய டேனுக்கு இன்வர்ஸ் போட்டு நீங்கள் இந்த டேபிளும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு காட் டீட்டா வேணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபார்முலா இருக்குல்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். காட் டீட்டான்னு என்ன, காஸ் டிவைடட் பை சைன். காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரியோடைய ஆன்சரும் டிவைடட் பை சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரியோடைய ஆன்சர். இங்கே டிகிரிஸ் என்ன வருதோ அதே தான் போடணும். காட் அப்படின்னா காட் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரியோடைய வேல்யூ 1/√2 டிவைடட் பைல சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி. சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி என்ன, மைனஸ் ஆஃப் 1/√2. நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு -1 என்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ காட் ஆஃப் -45 டிகிரி இஸ் -1. தட்ஸ் இட். தேங்க்யூ.